அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, போன வருஷம் பர்த்டேக்கு காப்பகத்தில் போய் ஹெல்ப் பண்ணலான் இருக்கும்போது ஒரே மழை, அதனால போக முடியல. இந்த வருஷம் மழை பெய்யுதா அப்படின்ட்டு வெளியே வந்து பார்த்தா கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழை சார் கொஞ்சம் நின்றுட்டாரு. உடனே வண்டியை எடுங்கடா அப்படின்ட்டு எடுத்து நாங்கள் போன இடம் தான் ஆரம்ப ஜோதி நடுநிலை பள்ளியில் உள்ள குழந்தைகள் காப்பகம். அந்த காப்பகத்தில் சிறுவர் சிறுமிகள் ஆதரவற்ற குழந்தைகள் அதிகமாக இருந்தாங்க. அந்த குழந்தைகளை பார்த்ததுமே எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா குழந்தையின் வடிவத்தில் கடவுளை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மதத்தில் உள்ள தெய்வங்களை ஒரே இடத்துல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. எல்லா தெய்வத்துக்கிட்டையும் உள்ளே நெய்யா அப்படின்ட்டு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு குழந்தைகளுக்கு தேவையான ஸ்நாக்ஸு சாக்லேட்டு எல்லாமே கொடுத்து குதூகலமாக கொண்டாட்டமாக பகிர்ந்து சாப்பிட்டோம். குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, அங்குள்ள ஸ்டாஃப்களுக்கும் ஸ்நாக்ஸு சாக்லேட்டு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறமா குழந்தைகளுக்கு காலையில் டிஃபன் இட்லி, பொங்கல், வடை, சாம்பார், சட்னி, கேசரி எல்லாமே கொடுத்தோம். அவங்களும் நல்ல வயிறார சாப்பிட்டாங்க. எல்லா குழந்தைகளுமே சேர்ந்து எனக்காக ஒரு சின்னதாக பர்த்டே சாங் பாடினாங்க. அதை கேட்டதுமே எனக்கு அளவில்ல ஆனந்தமாக இருந்தது. வீட்டில் கேக் கட் பண்ணி பிரியாணி சாப்பிட்டு பர்த்டே செலிப்ரேட் பண்ணால் கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்காது. ஆனால் இங்கே வந்து செலிப்ரேட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அந்த ஹாப்பி மூமெண்ட் ஃபீலிங்கை வார்த்தையால் சொல்லவே முடியல. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்ங்கிறத நான் அந்த தருணத்தில் நான் உணர்ந்தேன். அந்த ஹாப்பி மூமெண்ட்டை அனுபவிச்சா மட்டும்தான் அதை உணர முடியும். இந்த ஆசிரமத்தில் ஒரு சின்ன பிஞ்சு குழந்தை ஒன்று இருந்தது பாருங்க. அதுக்கு எடுத்து கையால் எடுத்து சாப்பிட கூட தெரியல. உடனே எங்கள் வீட்டுக்காரங்களும் நானும் அந்த குழந்தைகளுக்கு நல்லா ஊட்டி விட்டோம். அதில் எனக்கு நல்ல மனசு நிறைவாக இருந்தது. பகுத்துண்டு பள்ளையீர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்பது மாதிரி கிடைக்கும் உணவை பசியற்ற உயிர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்து தானும் உண்டு அனைத்து உயிர்களையும் பாதுகாப்பதே இந்த குறளோட பொருள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.